வரலாறும் ஆன்மீகமும் இணையும் இந்த தெய்வீக பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மண்ணின் மனத்தோடும் காலத்தின் சுவடுகளோடும் பேசும் ஒரு புனிதமான இடம். 1000 ஆண்டுகளாக பக்தியும் பண்பாடும் சங்கமிக்கும் தெய்வீக ஆலயம் இது. இன்று நாம் காணவிருப்பது நினைத்தாலே முக்தி தரும் என்று போற்றப்படும் புண்ணிய பூமியான திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலின் பிரம்மாண்டமான மற்றும் ஆச்சரியமூட்டும் வரலாற்றைதான். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக போற்றப்படும் மிக பழமையான திருத்தலமாகும். இத்திருக்கோவில் 2668 அடி உயரமுள்ள திருவண்ணாமலை மலையை ஆதாரமாக கொண்டு அமைந்துள்ளது. இம்மலை சிவபெருமான் தானே அக்னி ரூபமாக வெளிப்பட்ட தெய்வீக வடிவமாக கருதப்படுகிறது. ஒரு முறை படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான திருமாலுக்கும் இடையே தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது. இந்த சர்ச்சைக்கு தீர்வு காண அவர்கள் சிவபெருமானிடம் சென்றனர். ஈசன் அவர்களுக்கு ஒரு சவால் விடுத்தார். யார் எனது பாதத்தையும் யார் எனது தலைமுடியையும் காண்கிறீர்களோ அவர்களே பெரியவர் என்று கூறி ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு தூணாக நின்றார். திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி அடியை காண சென்றார். ஆனால் எவ்வளவு முயன்றும் அவரால் அடியை காண முடியாமல் தோல்வியுற்று திரும்பினார். பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து முடியை காண மேலே பறந்து சென்றார். பல ஆண்டுகள் கடந்தும் அவரால் முடியை காண முடியவில்லை. அதனால் பிரம்மன் சோர்ந்து போயிருந்தார். அப்போது ஈசனின் தலையிலிருந்து ஒரு தாழம்பூ கீழே விழுந்து கொண்டிருப்பதை கண்டார். அது ஈசனின் சடையிலிருந்து 40,000 ஆண்டுகளாக கீழே விழுந்து கொண்டிருப்பதை அறிந்த பிரம்மா ஒரு தந்திரம் செய்தார். தாழம்பூவை சாட்சியாக வைத்துக்கொண்டு தான் முடியை கண்டுவிட்டதாக ஈசனிடம் பொய் கூறினார். அனைத்தையும் உணர்ந்த சிவபெருமான் பொய் சொன்ன பிரம்மாவுக்கு பூலோகத்தில் தனியாக கோவில் அமையாது என்றும் பொய் சாட்சி சொன்ன தாழம்பூ இனி ஈசனின் பூஜைக்கு பயன்படாது என்றும் சாபமிட்டார். இதனாலேயே இன்றும் சிவபூஜையில் தாழம்பூ சேர்க்கப்படுவதில்லை. பிரம்மா மற்றும் திருமாலின் கர்வத்தை அடக்க ஈசன் ஜோதி பிழம்பாக நின்ற அந்த இடமே திருவண்ணாமலை. இவர்களின் வேண்டுதலுக்கு இணங்கி ஈசன் லிங்க வடிவம் கொண்டு மலையின் அடிவாரத்தில் அமர்ந்த இடமே இன்று நாம் வணங்கும் திருக்கோவில். திருவண்ணாமலை ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு வடிவம் கொண்டதாக கூறப்படுகிறது. கிருத யுகத்தில் அக்னி மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன் மலையாகவும், கலியுகத்தில் நாம் காணும் கல் மலையாகவும் கூறப்படுகிறது. கோவிலின் மற்றொரு சுவாரஸ்யமான கதை. அன்னை உமாதேவி ஈசனின் கண்களை விளையாட்டாக மூடியபோது உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்தது. இந்த பாவத்தை போக்க அன்னை காஞ்சியில் மணல் லிங்கம் செய்து வழிபட்டார். பின் ஈசனின் கட்டளைப்படி திருவண்ணாமலை வந்து பவளக்குன்று மலையில் பர்ணசாலை அமைத்து கௌதம முனிவரின் உதவியுடன் தவம் புரிந்தார். அன்னையின் தவத்தை கலைக்க வந்த மகிஷாசுரனை அன்னை வதம் செய்தார். இறுதியில் கார்த்திகை மாத பௌர்ணமி அன்று ஈசன் அன்னைக்கு தனது இடப்பாகத்தை அளித்து அர்த்த நாரீஸ்வரராக காட்சியளித்தார். இதனை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபத்தன்று மாலை 6 மணிக்கு அர்த்த நாரீஸ்வரர் காட்சி தருகிறார். கிபி 9ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டு பின் பாண்டியர்கள், ஹோய்சாலர் மற்றும் விஜயநகர மன்னர்களால் விரிவுபடுத்தப்பட்டது. இங்கு ரமணர், சேஷாத்திரி சுவாமிகள் போன்ற எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்து முக்தி அடைந்துள்ளனர். அவர்களின் சமாதிகள் இன்றும் கிரிவல பாதையில் அருளாசி வழங்கி வருகின்றன. திருவண்ணாமலையின் கார்த்திகை தீபம் என்பது மிக உன்னதமான நிகழ்வு. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழா அக்னி தலமாக மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும். 10ஆம் நாள் அதிகாலை 4 மணி அளவில் கோவிலின் உள்ளே ஏற்றப்படுவது பரணி தீபம். இது ஏகன் அநேகனாகுதல் தத்துவத்தை விளக்குகிறது. மகாதீபம் மாலை சரியாக 6 மணிக்கு அர்த்த நாரீஸ்வரர் காட்சி தரும் அந்த நொடியில் மலை உச்சியில் ஏற்றப்படும். இந்த தீபத்தை காண லட்சக்கணக்கான மக்கள் மலை அடிவாரத்தில் திரண்டு அண்ணாமலையானுக்கு அரோகரா என்று முழக்கமிடுவார்கள். இந்த தீபம் சுமார் 11 நாட்கள் வரை தொடர்ந்து எரியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தீபத்தை பார்த்து நிற்பவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை நினைத்து நின்று கொண்டிருப்பார்கள். யாரோ பிரார்த்தனையுடன், யாரோ கண்ணீருடன், யாரோ மௌனத்துடன். ஆனால் தீபம் எல்லோரிடமும் ஒன்றே சொல்கிறது, நீ தனியாக இல்லை. திருவண்ணாமலையில் மலை வேறு, இறைவன் வேறு அல்ல. அந்த மலையே சிவபெருமானாக கருதப்படுவதால் மக்கள் மலையை சுற்றி வலம் வருகிறார்கள். இதுவே கிரிவலம் என்று அழைக்கப்படுகிறது. கிரிவல பாதையின் மொத்த தூரம் சுமார் 14 கிலோமீட்டர். இப்பாதையை சுற்றி இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம்,
குபேரலிங்கம் மற்றும் ஈசான்ய லிங்கம் என 8 முக்கியமான திசை லிங்கங்கள் அமைந்துள்ளன. ஒவ்வொரு லிங்கமும் ஒரு கிரக தோஷத்தை நீக்கும் வல்லமை கொண்டது. மாதந்தோறும் பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பு. அன்று மூலிகைகள் நிறைந்த மலையிலிருந்து வீசும் காற்று உடலுக்கும் மனதிற்கும் பெரும் நன்மையை தரும். கிரிவலத்தை எப்போதும் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக சுற்ற வேண்டும். மிக மெதுவாக. ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண் எப்படி நடப்பாரோ அந்த வேகத்தில் இறைநாமத்தை சொல்லிக்கொண்டு நடப்பதே சிறந்த பலனை தரும். திருவண்ணாமலையில் சித்தர்கள் இன்றும் சூட்சம வடிவில் கிரிவலம் வருவதாக கூறப்படுகிறது. நீங்கள் கிரிவலம் வரும்போது யாராவது ஒரு முதியவர் அல்லது ஒரு சாது வடிவில் உங்களுக்கு அந்த ஈசனே காட்சி தரலாம். அடுத்த முறை நீங்கள் திருவண்ணாமலை செல்லும் போது வெறும் கோவிலை மட்டும் தரிசிக்காமல் அந்த மலையையே சிவனாக நினைத்து கிரிவலம் வந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். அன்பு நண்பர்களே, பக்தி, வரலாறு மற்றும் கட்டிடக்கலை என அனைத்தும் ஒருங்கே அமைந்த இந்த திருவண்ணாமலையை ஒரு முறையாவது தரிசிப்பது நம் வாழ்வின் பெரும் பேறு. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பகிருங்கள். ஓம் நமச்சிவாய.